தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக கூறுவது வதந்தி என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியே இன்னும் அமையாத போது தொகுதிகள் ஒதுக்கீடு என வதந்தி பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும், ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கின்றீர்கள். நாட்டு நடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள். ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்ன. அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன.